கதிர்காமம் இலங்கையின் தென்கிழக்கில் அமைந்துள்ள ஒரு முக்கிய தலம். இது பல மதங்களை சேர்ந்தோர் வழிபடும் இடம். பெரும்பாலும் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் காரணமாக பிரசித்தி பெற்றாலும் கதிர்காமத்தில் பௌத்த விகாரங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மிகச் சிறிய வயதில் எனது பெற்றோருடன் வந்து காவடி ஆடியதை நினைவு கொள்ளும் விதமாக இப்போது கதிர்காமம் வந்து சேர்ந்தேன். Je suis arrivé à Kataragama. C'est une ville sainte pour les bouddhistes, les hindous et les tribus du Sri Lanka. On y vient aussi du sud de l'Inde. La ville abrite le temple de Kataragama dédié au dieu Kanda. Kataragama est située dans le district de Monaragala dans la province de Duva au Sri Lanka. Elle se trouve à 228 km de Colombo, la capitale du pays. Petit village au Moyen-Âge, Kataragama est aujourd'hui une ville en plein essor, entourée de forêts dans le sud-est du Sri Lanka. Le célèbre temple Murugan de Kataragama est situé à 3 km de la ville. கோவில் முகப்பு, யானைகள், மாணிக்க கங்கை, மாலைகள் தொங்கும் கடைகளை தவிர ஏனையவர்களின் நினைவு மங்களாக தெரிந்தது. முக்கியமாக மனிதர்களை காணவில்லை. நதியில் உள்ளூர் மக்கள் கூட்டம் கூட்டமாக சத்தமிட்டவாறு குளித்துக் கொண்டிருந்தனர். உடைகளையும் செலவு செய்வது அங்குதான். நதியை ஒட்டிய மரங்களில் முதல்கள் ஜாக்கிரதை என்று அறிவிப்பு 3 மொழிகளிலும் எழுதப்பட்டிருந்தாலும் அனைவரும் துள்ளி துள்ளி நதியை குளித்தார்கள். நாம கடிக்கலையா? பயங்கர கடி. முழம்பங்கடி, கட்டிலங்கடி. இந்த பகுதியில் வாழும் வேடர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள் என அனைத்து மக்களினதும் சங்கமாக திமலும் கதிர்காமத்தின் தோற்ற மூலமானது வரலாற்று தொன்மையில் அமர்ந்துள்ளது. வேடுகளை இங்கு இலகுவாக இனங்காணக்கூடியதாக இருந்தது. வெற்றிலை சாயம் கலந்த பற்கள், சிக்கி பிடித்த தலைமுடி, சவரம் செய்யாத முகம், பெண்களுக்கு நீண்ட கருமையான தலைமுடி. கதிர்காமம் பாரம்பரியமாக முருகன் ஆலயம் என இருந்த நிலையில் காலப்போக்கில் பௌத்த மத விகாரிகள் வளாகத்துக்குள் வளர்ச்சி பெற்று விட்டது. இதனால் சில இந்து பக்தர்கள் தங்கள் பூர்வீக புனிதத்தலம் பௌத்தமயமாகிறது என்ற எண்ணத்தில் மனக்குமுறலை வெளிப்படுத்துகின்றனர். வழிபாட்டு முறைகளிலும் நிர்வாகத்துறையிலும் பௌத்தர்களின் செல்வாக்கு அதிகரித்ததால் முருக பக்தர்களின் சுதந்திரமான வழிபாடுகள் குறைவடைந்துள்ளன எனும் கருத்தும் உள்ளது. கதிர்காமம் தேசிய அரசியலிலும் அடிக்கடி பேசப்பட்டு பிரச்சனையாக இருந்து வருகிறது. ஏனெனில் இது மத இன அடையாளங்களின் கலந்துரையாடல் பகுதியாக உள்ளது. பௌத்த விகாரிகள் அதிகரித்தாலும் நிர்வாகத்தில் பௌத்த ஆதிக்கம் உருவானதாலும் பாரம்பரிய இந்து பக்தர்கள் தங்கள் புனித ஆலயம் தளர்ந்து விடுகிறது என்று மனக்குமுறல் கொண்டுள்ளனர். கதிர்காம ஆலயத்தில் ராஜகோபுரம், முன்மண்டபம், மகாமண்டபம், கருவறை எனும் எதுவும் கிடையாது. கோவிலின் முகப்பில் ஒரு வளைவு உள்ளது. அதிலும் சிங்கள மொழியில் எழுதியுள்ளார்கள். ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிறிய எழுத்துக்களால் பேரு எழுதப்பட்டு உள்ளது. கதிர்காமத்தில் பல்வேறு பௌத்த விகாரைகள் முருகனின் சந்நிதியை சுற்றி கட்டப்பட்டுள்ளன. இதே நிலையே கதிரமலை அல்லது ஏழுமலை என்ற குன்றின் மேலும் பல விகாரைகள் கட்டப்பட்டுள்ளன. ஆண்டின் எல்லா கால பகுதியிலும் பக்தர்களால் நிரம்பி காணப்படும் கதிர்காமத்தில் பயணியர் விடுதிகளே அதிகமாக காணப்படுகின்றன. இங்குள்ள மக்கள் அங்கு வரும் பயணிகளையே தமது வருமானத்துக்கு நம்பியிருக்கின்றனர். பக்தர்களுக்கான பல பொருட்கள் அங்கு அன்றாடம் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கிடைப்பதற்கு அரிய நாட்டு மருந்துகளும் நல்ல தேனும் அங்கு பெறக்கூடிய அரிய வகை பொருட்களாகும்.
மேலதிகமாக வகை வகையான தொதல் கிடைக்கும். பெரும்பாலும் சிங்கள மொழி பேசுபவர்கள் வீட்டில் அல்லது விடுதியில் உரிமையாளராக இருந்தாலும் தமிழ் மொழியில் பேசக்கூடிய ஒரு வேடர் அங்கு பணி செய்பவராக இருப்பார். அந்த வேடரின் தமிழ் மிக விசித்திரமானது. கதிராமம் கோவிலில் தற்போது விக்கிரகம் இல்லை. முன்பு இருந்ததா என்றும் தெரியவில்லை. ஓவியங்களாகத்தான் வழிபடப்படுகிறது. மகான் ஒருவர் மந்திரபூர்வமாக விக்கிரகத்தை ஒரு பெட்டியில் வைத்திருப்பதாக சொல்கின்றார்கள். பொதுவாக ஒரு கோவிலில் என்றால் அக்கோவிலின் கருவறையில் கல்லாலான சிலையோ உலோகத்தாலான சிலையோ இருக்கும். ஆனால் இக்கோவிலில் இவை இரண்டும் இல்லாமல் தெய்வமான முருகன் வள்ளி தெய்வான உருவம் வரையப்பட்ட துணியிலான திரைச்சீலை மட்டுமே இருக்கிறது. இத்திரைச்சீலையை தெய்வமாக பாவித்து பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. கோயிலில் 7 திரைகள் இருக்கும். முதல் திரையில் முருகனின் ஓவியம் இருக்கும். அதை அடுத்து மற்ற திரைகளில் என்ன இருக்கிறது என்று தெரியாது. 7வது திரைக்கு பின்னால் தான் அந்த பெட்டி இருப்பதாக சொல்கின்றார்கள். மிக அருகில் சொல்ல முடியும். புகைப்படங்களும் எடுக்க முடியும். வெள்ளை வேட்டி சட்டை அணிந்த 10க்கும் மேற்பட்ட பூசகர்கள் வரிசையாக நின்றனர். அவர்கள் எதுவும் செய்யவில்லை. கதிராமம் ஒரு புதிரான கோவில். தற்போதுள்ள ஆலயத்தை 1634 ஆண்டு 2ஆம் ராஜசிங்கன் என்னும் அரசன் கட்டியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் சிறிய கோயிலாக வேடர்கள் கையில் இருந்த இந்த கோயில் தற்போது சிங்கள மொழி பேசுபவர்களின் கைகளில் இருக்கிறது. அவர்கள் தான் பூஜை செய்கின்றார்கள். மந்திரம் ஸ்லோகங்கள் எதுவும் சொன்னதாக தெரியவில்லை அல்லது நான் கவனிக்கவில்லை. கோயிலில் ராஜகோபுரம் கற்ப கிரகம் எல்லாம் கிடையாது. முருகனுக்கு தேங்காய் பழம் படைத்து தீப ஆராதனை காட்டுவார்கள். பழத்தை நறுக்கித்தான் பூஜை செய்வார்கள். மலை மீது கதிர்வேல் இருக்கும் திசையை நோக்கியும் தீப ஆராதனை காட்டுவார்கள். பொதுவாக விபூதி வழங்கப்படுவதில்லை. ஆச்சரியமாக எந்த கடவுளையும் நம்பாத எனக்கு விபூதி தந்தார்கள். அவர்களை கௌரவிக்கும் முகமாக அதை பூசிக்கொண்டேன். வாசலை விட்டு வெளியே வந்தபோது என்னை அழைத்த பூசாரி கைக்குள் ஏதோ திரித்தார். அதுதான் சுண்டல். முருகன் கோயிலுக்கு அருகிலேயே பிள்ளையார் தெய்வானைக்கும் கோயில்கள் இருக்கின்றன. அருகில் வள்ளிக்கும் கோயில் இருக்கிறது. கதிர்காமம் முருகனுக்கு உண்டியலில் காசோலை எழுதி போடுகிறார்கள். கதிர்காம முருகன் பெயருக்கு காசோலைகள் எழுதி போட்டால் செல்லுபடியாகும் என்கிறார்கள். காலையில் 6 மணிக்கு கோயிலை திறக்கின்றார்கள். அந்த நேரத்தில் மிகவும் சிலரே வருகின்றார்கள். வழிபாடு முடிந்த சில மணி நேரத்திலேயே கோயிலை மூடிவிடுவார்கள். இங்கு பூஜை செய்பவர்களை கப்புராலைமார் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் அர்ச்சனை பொருட்களை பெற்றுக்கொண்டு திரைக்கில் சென்று முருகனுக்கு சமர்ப்பித்து மீண்டும் திருப்பித் தருகின்றனர். திரை மீது உள்ள வடிவத்தை மட்டுமே பார்த்து விட்டு வர வேண்டும். உங்களுக்கு அர்ச்சனையும் சீராக்கள் செய்து கொள்ளலாம். சுவாமி ரவிச்சந்திரன் தேசியான உத்ராட மேகலானந்திய கார்த்திகை அனுசன்னாமசிய அனுசமயசன்னாமசிய மூலம் நிவேதிகானாந்தியானம் சககுடும்பசிய ஸ்ரீ தெய்வானயம் விகானம் பிரபாகராக்கேனா திவரசக்திரஸ்தாம்
பால்குடி பாபா. இவர் இவர் பால் மாத்திரம்தான் குடித்து இங்கே பூஜை பண்ணியிருக்காரு. இவர் சமாதி ஆண்டு வந்து 1878 ஆண்டு. அவர் பாவித்த புத்தகங்கள், அந்த பாதர்ச்சிகள், அவர் பாவித்த சாமான்கள் அதைத்தான் இருக்குது. அது 1657 உள்ள புத்தகங்கள். அவர் வந்து அவரோட பேர் வந்து அவர் ஆனந்தகிரி பாபா, ராமகிரி பாபா. என்ன மொழி பேசுகிறாங்க? ஹிந்தி. இந்தியா? இங்கே தான் சமாதி ஆகினா? இங்கே தான் சமாதி ஆகிட்டாங்க. சமாதி ஆகினு சொன்னால் அவரோட உடல் இங்கே இருக்கு. இங்கே இருக்குது. எங்கே இருக்குது? இந்த இது 1814 கதிர்காமம் இப்படி தான் இருந்தது. பாருங்க, எல்லாம் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க, பிரிட்டிஷ் சாமி தான் இருக்குது. அந்த காலத்தில் எப்படி கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அதே மாதிரி இருக்குது. இது பிள்ளை முருகன் கோயில், இது பிள்ளையார் கோயில். இது இது முருகன் கோயில் தானே? இது முருகன் கோயில். ஆனால் இப்போ என்ன மாதிரி வந்து என்ன, இந்த முருகன் கோயிலில் கொஞ்சம் எல்லாம் அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. இந்த முன்னுக்கு மாவல் பதிச்சு முன்னுக்கு பந்தல் போட்டிருக்காங்க. அதை கேட்கல, அந்த பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது 1800 வந்து இதே மாதிரி தான்? இல்லை இல்லை, அந்த நேரத்தில் நம்ம வேறு மாதிரி இருந்தது. அது என்ன மாதிரி இருந்தது? அது நம்ம இந்த சாதாரணமாக நம்ம பூஜை பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அவங்க கப்பு மாத்திரம் பண்ணுறாங்க. இதை சொல்ல கப்ராலையா? கப்ராலை. சரியா. பூஜை ஒன்றும் பண்ணுறது இல்லை? பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி தான் காலையில் 4:45 பிள்ளையார் கோயில், 4:45 முருகன், 5:45 தெய்வானந்தன் கோயில் பூஜை நடக்கும். இது வந்து அங்கே முன்ன இந்த சமாதியான சித்தர்மாவிட படங்கள் தான் இதில் இருக்குது. பால்குடி பாபான்னு சொன்ன கேசவபுரி, சுவாமி கேசவபுரி பால்குடி பாபா சமாதி தான் இது. அவரோட சமாதி தான் இது. சுவாமி கஸ்பூரி பால்குடி பாபா. இயர் 1898. இது சமாதி, இந்த இடத்துல சமாதி சமாதியாகும். உடல் கீழே இருக்கு, உடலுக்கு உடம்பு எல்லாம் இருக்கு. இது வந்து ஒரு பெண் சுவாமிகிட்ட சமாதி. அவங்களுக்கு கல்லறை கட்டுறது இல்லை. இது இதா? பாலசுந்தரி தேவி. இதா? 1873 சமாதி. இதுவுமே இந்தி தான்? இந்தி தான். எல்லாம் கிரி பரம்பரை, புரி பரம்பரை. சுவாமி மங்களாபுரி 1873. இது அவர் சிங்க சமாதியான தான். அந்த அதில் ஒன்றெல்லாம் ஒரு 8 சமாதி இருக்குது. அந்த அங்கால உள்ளது இப்போ பாருங்களேன், பேர் இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது சமாதியா? இது கணேசபுரி, சுவாமி கணேசபுரி சமாதி இருக்கின்றது. ஆயிரத்தி 1922 சுவாமி சுக்காதேவாபுரி.
கதிர்காமத்தில் உள்ள வெள்ளரசு மரத்தின் பெயர் அஷ்டபலம் ரூகபோதியா. இது முருகன் கோயிலுக்கு பின்பக்கமாக உள்ள வெள்ளரசு மரம். இது அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதி மரத்திலிருந்து உதிர்ந்த 7 கிளைகளில் ஒன்று என கருதப்படுகின்றது. இந்த மரத்தை பௌத்தர்கள் மட்டுமின்றி இந்துக்கள், முஸ்லிம்கள், வேட பழங்குடியினரும் இணைந்து வழிபடுகின்றார்கள். பௌத்தர்கள் இந்த இடத்தை புத்தர் வந்த இடமாக கருதி இங்கு வழிபாடுகள் செய்கின்றனர். இப்படி புத்தர் வந்து போன இடம் என்று இலங்கையில் 16 இடங்களை சொல்கிறார்கள். ஆனால் புத்தர் இலங்கை வந்தமை குறித்து வரலாற்று ரீதியாக உறுதியான எந்த ஆதாரமும் இல்லை. கதிர்காம கோயிலுடன் கதிர்காம வேடர்கள் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளனர். வேடர்கள் முருகன் வழிபாட்டில் முக்கியமான பங்கினை வகித்தனர். குறிப்பாக வேடர் வழிபாடு, அக்கினி நடனம், காவடியாட்டம் போன்ற சடங்குகள் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டன. வரலாற்று ஆய்வாளர்கள் வேடர்கள் இலங்கையின் மிக பழமையான குடியேறிய இனங்களில் ஒன்று என கருதுகின்றனர். சில ஆய்வுகள் அவர்களை தமிழரின் ஆரம்ப குடியிலிருந்து பிரிந்தவர்கள் எனவும், சிலர் சிங்களவர்கள் வருவதற்கு முன் இலங்கையில் வாழ்ந்த அந்நாட்டு மக்கள் எனவும் குறிப்பிடுகின்றனர். பண்டைய சிங்கள இலக்கியமான மகாவம்சத்தில் வேடர் எனும் பெயர் வருகின்றது. காலப்போக்கில் வேடர்கள் தங்களின் பாரம்பரிய வாழ்வு முறையை இழந்து சிங்களவரும் தமிழரும் கலந்த சமுதாயங்களில் கலந்து கொண்டனர். இன்று வேடர்களின் எண்ணிக்கை மிக குறைந்துவிட்டது. இலங்கையின் புனராகல, அம்பாந்தோட்டை, கதிர்காமம், பலாத்தி சிமந்து போன்ற இடங்களில் சிறு சிறு குழுக்களாக வாழ்கின்றனர். அவர்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறைகள் பெரும்பாலும் மறைந்துவிட்டன. சிலர் அரசாங்க உதவியுடன் குடியேற்றங்களில் வாழ்கின்றனர். விவசாயம் மற்றும் தொழில்கள் செய்கின்றனர். இருப்பினும் கதிர்காமம் வரும் ஆண்டுதோறும் முருகன் திருவிழாவில் வேடர்களின் பங்களிப்பு இன்னும் தொடர்கின்றது. கதிர்காமத்தில் சிங்களவரின் உரித்தை சொல்ல 2 கதைகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, வெள்ளாளனை வெல்வதற்காக உரோகண மன்னன் துட்டகைமுனு கதிர்காம கடவுளிடம் நேர்த்திக்கடன் வைத்து வென்றபின் இக்கோயிலை கட்டினான் என்பது கந்த உபாத எனும் சிங்கள நூலில் சொல்லப்படுகின்றது. இன்னொரு கதை, மகாசேன மன்னன் இறந்த பின்னர் இங்கு அவனுக்காக அமைக்கப்பட்ட நினைவாலயமே கதிர்காமம் என்கின்றது. இந்த கதைகள் எதுவுமே பழமையான இலங்கை வரலாற்று நூல்கள் எதிலும் காணப்படவில்லை. இத்தனைக்கும் கதிர்காமம் காஜர காமம் என்ற பெயரில் 2 தடவை மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
முதல் தடவை சங்கமித்தை கொண்டு வந்த வெள்ளற்று கிளையை நாட்டும் சடங்கில் கஜரகாம சந்தனகாம சத்திரியர்கள் கலந்து கொண்டதை சொல்கின்றது. அடுத்தது கப்புல மன்னன் கஜரகாமத்தில் பௌத்த மடம் அமைத்தது பற்றிய செய்தி. இரண்டிலுமே அங்கு முருகன் கோவில் உண்டென்றோ அக்கோவில் பௌத்தரால் போற்றப்படுகின்ற என்ற தகவலோ இல்லை. கதிர்காம பெருவிழாக்கள் பொதுவாக ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் 2-3 கிழமைகள் நடைபெறும். இதில் தமிழ், சைவ, சிங்கள, பௌத்த, முஸ்லிம் மற்றும் சில பழங்குடியினர் கூட பங்கேற்கிறார்கள். முருக பக்தர்கள் காவடி சுமந்து பாடல்களுடன் வருவார்கள். அதே நேரத்தில் அருகில் உள்ள கிரீர் வெகேரா ஸ்தூபத்திலும் பௌத்த யாத்திரை நடைபெறுகிறது. பௌத்தர்கள் புனித ஸ்தூபத்தை சுற்றி பிரார்த்தனை செய்கிறார்கள். பௌத்தர் யாத்திரைகள், பிரதிபலிப்பு, தர்ம பேச்சு, புண்ணிய செயல்கள் இடம்பெறும். முஸ்லிம் தர்காக்களிலும் சிறிய விழாக்கள் நடக்கின்றன. இந்து, பௌத்தர், முஸ்லிம் மூவர் ஒரே வளாகத்தில் தங்கள் முறையில் வழிபடுகிறார்கள். இறுதியாக நடு இரவில் மாணிக்க கங்கையை கடந்து சென்றபோது காலையில் உள்ளூர் மக்கள் துள்ளி துள்ளி குதித்த அதே இடத்தில் தனது இரையை தேடி பசியோடு காத்திருந்தது ஒரு முதலை.